வெல்கம் டு ஸ்டடிவிஸ் சேனல். எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் தான் வெளியாகி இருக்குது. எல்லாத்துக்கு வீட்லேயுமே ரேஷன் அட்டை இருக்கும். ஸோ இந்த வீடியோ கவனிங்க. குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்களோட கைரேகை பதிவு பண்ணக்கூடிய தொடர்பான ஒரு முக்கியமான அறிவுறுத்தல் பற்றி தான் பார்க்க போகிறோம். கைரேகை பதிவு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கடையில் பொருட்களை வாங்கும்போது குடும்ப அட்டையோட தொடர்புடைய பயனாளியின் அடையாளத்தை சரி பார்க்குறது முக்கியமான ஒரு நடைமுறையாக இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களில் யாருடைய கைரேகை பதிவு இன்னும் முடியாமல் இருக்குதோ அவங்க தங்களுடைய கைரேகையை பதிவு செஞ்சு கொள்வது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்ப அட்டையில் பெயர் இருக்குது, ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு தான் நாங்கள் இருக்கோம், அதனால கைரேகை பதிவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அலட்சியமாக நம்ம அதை விடாமல் உங்கள் குடும்ப அட்டையோட கைரேகை பதிவு நிலையை ஒரு முறை போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, கைரேகை பதிவு செய்யாமல் விட்டால் எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு அதையும் பார்த்துருவோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கைரேகை பதிவு நம்ம பண்ணலை அப்படின்றதுக்காக உடனடியாக உங்கள் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்பட்டு விடும், அல்லது அனைத்து சலுகைகளுமே ஒரே நாளில் நிறுத்தப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அது உடனே அப்படி நடக்காது. ஸோ இருந்தாலும் பாருங்கள். ஆனால் எதிர்காலத்தில் அந்த பயனாளியின் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டிய நேரத்தில் கைரேகை பதிவு முழுமையாக இல்லாமல் இருந்தால் தேவையற்ற சிரமம் தான் நமக்கு ஏற்படும். ஒருவேளை இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம இப்போ கைரேகை பதிவு பண்ணாமல் விட்டுட்டோம். ஆனால் பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்கீங்க எப்பவும் போல். பட் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அந்த நேரத்தில் மிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் பிற்காலத்தில் வரலாம், ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ நம்ம முன்னேற்பாடாக இருக்கிறது நல்லது தானே. அதுக்கு தான் குறிப்பாக நம்ம ரேஷன் கடையில் பயனாளியை அடையாளம் காணக்கூடிய செயல்முறையில் அத்தன்டிகேஷன் தேவைப்படும் நேரத்தில் பதிவு செய்யாத காரணத்தால் கூடுதல் சரிபார்ப்பு அல்லது தேவையான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். இப்போவே நம்ம போயிட்டு கைரேகை பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு சின்ன ஒரு வேலைப்பாடோடு நிற்கும். நீங்கள் இப்போ பதிவு பண்ணாமல் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கடத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கடைசி நேரத்தில் நம்ம போயிட்டு பதிவு பண்ண போகும்போது கூடுதல் ஆவணங்கள் கூட அவங்க கேட்டு நமக்கு அலைச்சல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம போயிட்டு ஒரு வாட்டி ரேஷன் கடையில் செக் பண்ணி பார்க்குறது நல்லது. அதனால் பிரச்சனை வந்த பிறகு பதிவு செய்கிறத விட தேவையான பதிவு இருந்தால் அதை முன்கூட்டியே நம்ம முடிச்சிடுறது நல்லது தானே. மேலும் பார்த்திங்கன்னா, குடும்ப அட்டை மூலம் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதில் குடும்ப அட்டை மற்றும் பயனாளியின் அடையாள சரிபார்ப்பு முக்கியமானதாக இருப்பதால் இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தாமல் நம்ம செய்து முடிக்க தான் செய்யணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு குடும்ப அட்டையில் கணவன், மனைவி, குழந்தைகள் அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் கூட இடம்பெற்றிருக்கலாம். அதில் யாருடைய கைரேகை பதிவு முடிஞ்சிருக்குது, யாருடையது இன்னும் நிலுவையில் இருக்குது என்பதை குடும்பத்தினர் தெரிந்து வைத்திருப்பது நல்லது. கைரேகை பதிவு செய்து வைத்திருப்பதன் முக்கியமான பயன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கைரேகை பண்ணி முடிச்சிட்டோம், அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் பயனாளியின் அடையாளத்தை சரிபார்க்க உதவுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, குடும்ப அட்டையுடன் தொடர்புடைய நபரே அரசு வழங்கும் சேவையை வாங்குறாங்க என்பதை உறுதி செய்யும் செயல்முறைக்கு இது உதவியாக இருக்குது. ஓகேவா. மூணாவது பார்த்திங்கன்னா, எதிர்காலத்தில் அடையாள சரிபார்ப்பு தொடர்பாக தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படாமல் நம்ம அதை தடுக்கலாம். நாலாவது பார்த்திங்கன்னா, குடும்ப அட்டை தொடர்பான விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை குடும்பத்தினர் ஒருமுறை சரிபார்த்து கொள்ளும் வாய்ப்பாகவும் இது அமையுது. அடுத்ததாக, வெளியூரில் வசிப்பவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, வேலை, படிப்பு அல்லது வேறு காரணங்களுக்காக நம்ம சொந்த ஊரில் இல்லாமல் வேறு இடத்துல நம்ம தங்கி வேலை பார்த்துட்டு இருப்போம். அங்கே பார்த்திங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்களும் தங்களுடைய கைரேகை பதிவு தொடர்பான வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கட்டாயமாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு
வேறு ஊரில் தங்கியிருந்து வேலை பார்த்துட்ருப்போம். ஆனால் நம்ம வந்து ரேஷன் கடை நம்ம சொந்த ஊரில் தான் இருக்கும். ஸோ தங்கி இருக்கிற இடத்த விட்டுட்டு இங்கே சொந்த ஊருக்கு வந்து தான் நம்ம கைரேகை பதிவு பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. அதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, கைரேகை பதிவு செய்கிறதுக்காண்டி நீங்கள் கட்டாயமாக சொந்த ஊருக்கு வரணும்னு அவசியம் இல்லை, சிரமப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தற்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேலை பார்க்குற அந்த இடத்துலையே பக்கத்தில் ஏதாச்சும் ரேஷன் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு கூட நீங்கள் கைரேகை வந்து பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணதுக்கு போகும்போது என்னென்னா, அந்த ரேஷன் கார்டு இருக்குது இல்லையா, அதை வந்து ஃபோட்டோவாச்சும் வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு அப்படி கொண்டு போய் காமிச்சு பண்ணிக்கலாம். இதனால் வெளியூரில் வேலை செய்பவர்கள், வேறு பகுதியில் தங்கி இருக்கக்கூடியவங்க ஆகியோரும் இந்த தகவலை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த தகவலை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, படத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த தகவலின்படி இன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி கைரேகை பதிவு செய்யாதவர்களுக்காக ஒரு சிறப்பு முகாம் வந்து நடைபெறுவதாக சொல்லிட்டு இருக்காங்க. எனவே உங்கள் குடும்ப அட்டையில் யாருடைய கைரேகை இன்னும் வந்து பதிவு பண்ணாமல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடையில் போயிட்டு இந்த சிறப்பு முகாம் தொடர்பான விவரங்களை உடனடியாக நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில நேரங்களில் வயது, கைரேகையின் தரம் அல்லது தொழில்நுட்ப காரணங்களால் இந்த பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் சரியாக நடைபெறாமல் இருக்கலாம். அப்படி கைரேகை சரியாக வரலை அப்படின்னு சொன்னால் உடனே வந்து நம்ம பதற்றப்பட வேண்டாம். அந்த ரேஷன் கடை ஊழியர்கிட்ட பிரச்சனையை வந்து சொல்லி அடுத்ததாக என்ன செய்யணும், மாற்று சரிபார்ப்பு நடைமுறை இருக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய தகவலை மட்டும் நம்பி எந்த முடிவையும் எடுக்காமல் சம்மந்தப்பட்ட நியாய விலை கடை, அதாவது சம்மந்தப்பட்ட நம்ம ரேஷன் கடையில் போயிட்டு அங்கே உள்ள அதிகாரப்பூர்வ அரசு தரப்பிடம் தகவலை வந்து உறுதி செஞ்சு கொள்வது தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து கைரேகை பதிவு தொடர்பான நடைமுறைகள் மற்றும் முகாம் நடைபெறும் நேரம் போன்ற விவரங்கள் வந்து இடத்துக்கு இடம் வந்து வித்தியாசப்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் குடும்ப அட்டையின் பெயர் உள்ள அனைவரின் கைரேகை பதிவு நிலையை வந்து சரி பார்த்துக்கோங்க. பதிவு செய்ய வேண்டியவர்கள் இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் ஷாப்பில் விசாரித்து தேவையான நடவடிக்கையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கைரேகை வந்து பதிவு செய்யலை அப்படின்றதுக்காக உடனடியாக எல்லா ரேஷன் சலுகைகளுமே வந்து நமக்கு பறி போயிடும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். ஆனால் வந்து எதிர்காலத்தில் பயனாளியின் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டிய நேரத்தில் தேவையற்ற சிரமம் வந்து ஏற்படலாம், அது வந்து இருக்கலாம். தேவையான கைரேகை பதிவு முன்கூட்டியே நம்ம செஞ்சு வைக்கிறது பாதுகாப்பான ஒரு விஷயந்தான். குடும்ப அட்டை மூலம் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அரசு சார்ந்த சேவைகளை தொடர்ந்து எந்த சிரமமும் நம்ம இல்லாமல் பயன்படுத்துவதற்கு உங்கள் குடும்ப அட்டை விவரங்கள் மற்றும் தேவையான அத்தன்டிகேஷன் பதிவுகள் சரியாக இருக்குதா அப்படின்றத உறுதி பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, வயதானவர்கள், வெளியூரில் வேலை செய்பவர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக அதாவது ரேஷன் கடைக்கு செல்லாத குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் கூட அவங்க பதிவு நிலையும் ஒரு முறை வந்து நீங்கள் போயிட்டு சரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக அதிகாரப்பூர்வ உறுதி செய்யப்படாத தகவலை வச்சு ரேஷன் நிறுத்தப்படும். அதாவது முக்கியமாக வந்து அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படாத தகவலை வச்சு ரேஷன் கார்டு வந்து அது வந்து நிறுத்தப்படும், சலுகை ரத்து செய்யப்படும் என்று பயமுறுத்தும் தகவல்களை வந்து நம்பாதீங்க. உண்மையான தகவலை உறுதி செய்து கொண்டு மட்டுமே அடுத்த நடவடிக்கையை நம்ம மேற்கொள்ளணும். இந்த தகவல் உங்களுக்கு குடும்பத்திற்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த நியூஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஷேர் பண்ண முடியலன்னா அப்படியே ஹைப் பண்ணி விடுங்க. நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.